Hi guys, இந்த வீடியோவில் வந்து தேசிங் ராஜா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயக்குனர் எழிலோட இயக்கத்தில் விமல், பிந்து மாதவி, பரோட்டா சூரி, சிங்கம் புலி, வினு சக்கரவர்த்தி இவங்களோட நடிப்பில் இந்த படம் எனக்கு வெளிவந்திருக்கு. முக்கியமாக இசை வந்து இமான், பாடல்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஹிட். இந்த படம் வந்து கேடி பிளாக் கில்லாடி ரங்காவுக்கு அப்புறம் விமலும் பிந்து மாதவியும் ஜோடி சேர்ற இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ கதை வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தாங்க, வேற என்ன சொல்கிறது. இப்போலாம் நம்ம ஊரில் சினிமா வந்து ஹிட் ஆகணும் அப்படின்னா ஒன்று காமெடி ட்ராக் கொடுக்கணும், இல்லை ஒரு படத்தை எடுத்து விட்டு அதை கான்ட்ரவர்சி பண்ணி விட்டுருணும். இதுதான் நம்ம ஊரில் இப்போ போயினுக்குது. இந்த படம் வந்து காமெடி சானர் சேர்ந்தது ஆக்சுவலாக. மற்றபடி கதை அப்படின்னு சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ரெண்டு ஊருக்காரில் ஒரு மிகப்பெரிய குடும்பம் ஊரில். அவங்க ரெண்டு பேரும் பரம்பரை எதிரி, ரெண்டு குடும்பம். இந்த குடும்பத்தோட வாரிசு விமல், அந்த குடும்பத்தோட வாரிசு வந்து பிந்து மாதவி. என்ன பண்ணி ஆகணும், ரெண்டு பேரும் லவ் பண்ணி ஆகணும். லவ் பண்ணிட்டாங்க, பண்ணவங்க சும்மா இருக்காமல் கசம் சாகர் பண்ணிட்டாங்க. ஸோ விமல் என்ன பண்ணுறாரு, சரி போயிட்டு தன்னோட பகையாளி குடும்பத்தில் போயிட்டு பர்மிஷன் கேட்டு மன்னிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போனவர் அங்கே போயிட்டு சும்மா இருக்காமல் அந்த பிள்ளை பிடிச்சி தாலி கட்டிடுறாரு. அங்கே வச்சா பாருங்க ட்விஸ்ட்டு, விமலோட ஊருக்காரங்களாம் வந்து பிந்து மாதவியோட நைனாவை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ தமிழ் சினிமாவுக்கே ஒரு இலக்கணம் என்னன்னா, பிந்து மாதவி வந்து என்ன நினைக்கணும், விமல் தான் காரணம் தன் தந்தையை கொண்டதுக்கு அப்படின்னு நினைக்கணும். அதே தான் இந்த பொண்ணு நினைக்குது. ஸோ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா, ஊர் பகையெல்லாம் தீர்ந்துச்சா இப்படிங்கிறத அந்த படம் முழுக்க சொல்லியிருக்காங்க. தேட்டரில் போய் பார்த்துருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடி தாங்க படத்தோட கதை. ஸோ இந்த படத்துக்கான ப்ளஸ் வந்து காமெடி தான் சொல்லி ஆகணும். இந்த பரோட்டா சூரி, சிங்கமுத்து, சாம்ஸு, சிங்கம்புலி ஒரு பெரிய காமெடி கூட்டத்தையே கொண்டாந்து படத்துக்குள்ளார இறக்கி விட்டாங்க. எழில் வந்து மேக்ஸிமம் ஸ்டோரி பெஸ்ட் போகிறவர் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுகபாரதி ப்ளஸ் இமான் கூட்டணி. கண்டிப்பாக பாடல்கள் தான் இந்த படத்துக்கான முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி விட்டதே பாடல்கள் தான். பாடல்கள் எல்லாம் நல்லா இருந்திருக்கு. படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரி தாங்க மைனஸ். என்ன சொல்கிறது, இந்த விமலையும் பிந்து மாதவியும் தூக்கி படத்தோடு வெளியே போட்டிங்கன்னா இந்த விஜய் டிவியில் ஒரு காமெடியில் கலக்குவது எப்படி அப்படின்னு ஒரு ஷோ, அதில் வர மாதிரி இதில் ஒரு டீம் வந்துட்டு படம் முழுக்க காமெடி ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஹீரோ ஹீரோயின்ஸோட இவங்களோட சீன்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த படத்தில். முக்கியமாக எழில்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, துலாகமனம் துள்ளும் அந்த மாதிரி அவர் படங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டோரி பேஸ் நீட்டாக அழகாக இருக்கும். அவர் எதுக்கு இப்போ ஃபுல் லென்த் ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிட்டு, இதெல்லாம் முக்கியமான இம்பாக்ட் வந்து ராஜேஷ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபார்முலா செட் பண்ணிட்டாரு, அதில் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டோரி பேஸ் நல்லா ஸ்டோரி டெல்லிங் டைரக்டர்ஸ், நீங்களும் அதே மாதிரி போகலாமே, எதுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா வில்லன் கூட கடைசியாக வந்து கிளைமேக்ஸ் நெருங்க காமெடி தான் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த விமலுக்கு விஷத்தை வச்சு நானே கொண்டலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு போக. களவாணி, கலகலப்பு, கேடி பிளாக் கில்லாடி ரங்கா, இப்போ பார்த்தீங்கன்னா அதே சண்டரில் மறுபடியும் தேசிங்கிறாங்க. அது வந்து ஒரே கேரக்டர், அதே காமெடிஸ், திரும்பி சில வேறு படங்களில் பேரை மட்டும் மாற்றிட்டு திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ விமல், நீங்கள் வந்து வாகை சோடவா மாதிரி ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு நடிக்கவும் நல்லா வருது. ஸோ அது மாதிரி கதைகள், முக்கியமாக நீங்கள் கிராமத்து கதைகள்லாம் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக சூட் ஆகுதுனால நீங்கள் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து கதை பேஸ்டாக நடிங்க. காமெடி பேஸ்ட் வேணாம், நிறைய பார்த்து போர் அடிச்சிருச்சு. இந்த படத்துக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தரேன் நான். எனக்கு கதைலாம் வேணாம், நான் ஜாலியாக காமெடி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு போங்க. நல்லா ஜாலியாக போகும் படம், மற்றபடி ஒன்றும் இல்லை. மெட்ராஸ் கஃபே விமர்சனம், மறக்காமல் அந்த விமர்சனத்தையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.